வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 498. கோடையின் கொண்டாட்டம். கோடை வந்துவிட்டால் குதூகலத்துக்கு பஞ்சமில்லை. ஆடை அணிவதும் உலர்த்துவதும், பாத அணிகள் லேசான பாத அணிகளை அணிந்து கால்களுக்கு ஓய்வு கொடுப்பதும், தோய்த்த ஆடைகள் பார்த்திருக்க உலர்வது கூட மகிழ்வுதான். அத்துடன் மின்சார கட்டணம் கூட மிக மிக குறைவாகிவிடும். நீண்ட ஒரு பகல் பொழுதை அனுபவிக்கும் காலம் என்றால் அது கோடைதான். உணவகங்கள் எல்லாம் மரங்களின் நிழலில் மேசை அடுக்கி உணவு உண்டு காத்து வாங்கி கதை சொல்லும் காலமாக மாறிவிட்டது. மகிழ்வான தருணங்கள் மக்களிடம் வந்து போகும் கோடை காலம். ஆஹா, வெயில் சுட்டெரித்தாலும் ஐரோப்பாவில் மரம் செடி கொடி தளிர்விட்டு பசுமை பாவாடை விரித்து உள்ளது. சிறிய வீட்டு தோட்டம், விரும்பிய காய்கறிகள், அதை அனுபவிக்கும் காலம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஏப்ரல் 15 நட்டோம். அப்போது பனியும் கொட்டியது, மழையும் பெய்தது. ஆனால் ஒரு சிறிய துணியால் மூடி விட்டு பராமரித்தோம். பின்பு தண்ணீர் ஊற்றி பராமரித்தோம். இப்போது 5 கிலோ சின்ன வெங்காயம், 2 கிலோ பெரிய வெங்காயம் அறுவடை செய்து வைத்து இருக்கின்றோம். அந்த வெங்காயத்தில் வெந்தய குழம்பும் வைத்து சாப்பிட்டோம். எந்த கடையிலும் கிடையாத புதிய வெங்காயம். அதை பார்க்க பார்க்க மகிழ்ச்சி பொங்கி வழியுது. கஷ்டமில்லாத பயிர். நாட்டிவிட 60 நாட்களில் அறுவடை. அதுவும் ஆனந்தந்தான். நீங்களும் முயற்சி செய்யுங்கள். இப்போது பல காய்கறிகளும் நாட்டியுள்ளோம். கீரை போட்டால் 7 நாட்களில் அறுவடை. நல்ல முளைக்கீரை. கோடையின் கொண்டாட்டம். உங்கள் வீடுகளில் என்ன பயிர் நாட்டியுள்ளீர்கள் என்பதனை பேசும் நேரத்தில் பேசுங்கள். கோடை உங்களுக்கு பிடிக்குமா? என்னை கோடை தாளாட்டி மிக மிக மகிழ்வான அந்த கோடையை அனுபவிக்கும் தருணம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன்.